கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே தேவரீர் எங்களை நீர் கொண்டு வந்து வைத்திருக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாத துவக்கத்திலிருந்து தகப்பனே, நீர் எங்களை கண்ணின் மணியை போல காத்து எல்லா நேரத்திலையும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே, எங்களை ஏதோ உங்கள் மட்டுமாக இறங்கி கொண்டு வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளில் உள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே எங்களையும் நீர் ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரங்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே உடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவரீர் எங்களை நீர் தேர்ந்தெடுத்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவதாக இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை இல்லை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருடங்களாக ஜீவிக்க முடியாது எங்களுக்கு தேவரீர் நீர் கிருபை புரிந்திருக்கிறீர், கண்களில் தயவு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தை ஆளுகிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே அவருடைய சந்ததிமார்கள் எல்லாவரையும் ஆண்டவரே ஏலியம் பிரேட்ஸ் ஆளுகிற தலைவர்களையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எல்லா ஹை அஃபிஷியல்ஸ் என்ற கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் அவர்கள் ஆண்டவரே அப்பா கொண்டு வரப்படுகிற ஆண்டவரே எல்லா புதிய திட்டங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எந்த விதத்திலையும் ஆண்டவரே இந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஆட்களுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலையும் எந்த ஒரு பாதிப்பும் வந்து விடாத வண்ணமாக இயேசு சுவாமி ஆண்டவரே எல்லாரையும் கற்றுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தேவனே அப்பா சம்பள உயர்வை தாங்க ஆண்டவரே எல்லா பொருட்களுடைய விலைவாசிகளும் ஆண்டவரே உயர்ந்து காணப்படுகிறதாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு காணப்படுகிறதா இருக்கிறது. தேவரே எல்லாருக்கும் ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசிரியத்தை ஏற்ற நேரத்தில் சம்பளம் கிடைக்கும். தேவனே அதை புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடுத்ததாக தேவரீர் ஏதோ ஆண்டவரே அப்பா அது 28ஆம் தேதி அன்று இந்த மியான்மரில், அதாவது பர்மாவை தான் மியான்மர்னு ஆண்டவரே பெயர் மாறி இருக்கிறது. இந்த மியான்மர், பேங்காக், தாய்லாந்து இந்த இடங்களில் ஆண்டவரே 7.7 ரிக்டர் அளவில் பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டு ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே எல்லாவற்றிலுமே ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா டிவியில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், 30 மாடி பில்டிங் ஆண்டவரே அப்படியே தவிடு பொடியாகிது. ஆண்டவரே என்ன சொல்கிறது, கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அந்த கட்டி கொண்டிருந்த அவ்வளவு ஆண்டவரே இழப்புகள் ஆண்டவரே வீடுகள் எல்லாம் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே பெயர்ந்து விடுகிற காட்சிகளை ஆண்டவரே மெட்ரோலெல்லாம் அப்படி ஒரு ஆட்டம், எல்லா பில்டிங்கும் அப்படியே ஆடுகிறதாக இருக்கிறது என்றும் ஆண்டவரை பார்க்கும் பொழுதே ஆண்டவரை நெஞ்சம் பதறுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் மக்கள் எல்லாம் அலறி அடித்து ஓடுகிற காரியங்களை பார்க்கிறோம். வண்டிகள் எல்லாம் ரோட்டில் அப்படியே நின்று விடுகிறது. சில வண்டிகள் எல்லாம் அப்படியே கவிழ்ந்து காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாம் நினைக்கலாம் ஆண்டவரே எத்தனையோ நாங்கள் உயர்ந்த மாடிகளிலே நாங்கள் வாசம் பண்ணுகிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரே ஒரு நிமிடம் ஆண்டவரே ஒரு குழுக்கு தான் ஆண்டவரே குலுங்கியதிலே ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே இதில் வரைக்கும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே பலியாகி இருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே நிறைய பேர் காயப்பட்டிருக்கிறது என்றும் ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே பூமிக்கடியிலும் ஆண்டவரே இடிபாடுகளுக்கிடையிலும் சிக்கி தவிக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே அவருடைய கூக்குரல் ஆண்டவரே எப்படியாகிலும் எங்களை வெளியெடுத்து விடுங்கள் என்று ஆண்டவரே எங்கே எந்த இடிபாடுகளில் அவர்கள் ஆண்டவரை சிக்கி தவிக்கிறார்கள் என்பது அறியாமல் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே எல்லா நாடுகளிலிருந்தும் ஆண்டவரே அப்பா அவர்களை மீட்பு கொடுக்கல் எல்லா இடங்களிலிருந்தும் ஆண்டவரை படை வீரர்கள் இராணுவ வீரர்கள் எல்லாம் சென்று ஆண்டவரே அவர்களை காப்பதற்குரிய ஆண்டவரை காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் ஆண்டவரே அப்பா மக்கள் எல்லாம் ஆண்டவரை வீடுகள் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே பேங்காக் அப்படியாக ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சுவாமி அப்பா தேவனே, மனிதர்கள் இயற்கைக்கு மேலாக ஆண்டவரை வானத்தை தொடுவோம் என்று சொல்லி அவ்வளவு உயர்ந்த கட்டிடங்களை கட்டி ஆண்டவரை தங்களுடைய ஆண்டவரை பெருமையை அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை இயற்கையோ ஆண்டவரை நான் எவ்வளவு பெரியவன் என்பதை ஆண்டவரை அது எவ்வளவாக காண்பிக்கிறது. அதிலே பாழாகுகிறவர்கள் மனித உயிரினங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய கட்டிடம் இடிந்து விடும்போது அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அப்படியாக வேகமாக அலறி அடித்து ஓடினார்கள். இல்லை என்றால் அந்த கட்டிடத்திலிருந்து வருகிற அந்த துகள்கள் எல்லாம் அவர்கள் மேல் விழுந்து அவர்களும் அதற்குள்ளாக சிக்கி மாண்டு போவார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாக மிகவும் ஆண்டவரே அப்பா அது மாத்திரம் இல்லாமல் சுனாமி எச்சரிக்கையும் அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அந்த இன்னொரு பில்டிங்ல 30வது மாடியில மேல ஆண்டவரே ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கிறாங்க. அங்க அடிக்கிற அலையில அது அசைகிற அசைவுல அங்க மேல இருந்து வெள்ளம், அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெள்ளம் அப்படியாக கீழே சிந்துகிறத பார்க்கும்போது அது அருவியிலிருந்து தண்ணி ஊத்துகிறத மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இப்படியாக இயேசு சுவாமி அப்பா தேவனே எத்தனையோ பேர் வீடுகளிலிருந்து
ஆண்டவரே எத்தனையோ பேர் சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்திருப்பார்கள். எவ்வளவு பேர் ஆண்டவரே தங்கள் குடும்பங்களை விட்டு மற்ற நாடுகளில் வேலை செய்கிறவர்களாக இருப்பார்கள். என் தேவனே அப்பா உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே அப்பா இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே இப்படியாக ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது இப்பொழுது காணப்படுகிற ஆண்டவரே காட்டு தீகள் பிடித்து ஆண்டவரே எப்படியாக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே வீடுகள் எத்தனையோ பேர் வீடுகளை எல்லாம் இழந்து ஆண்டவரே வீட்டுக்குள்ள இருந்த எல்லா செல்வங்களை எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இயேசுவா ஆண்டவரே மனிதன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஜீவனுக்குள்ள ஆண்டவரே அந்த ஜீவன் என்பது ஆண்டவரே நீர் தந்தது. அந்த விலை மதிக்க முடியாத ஜீவனை அவர்கள் மதிக்காமல் ஆண்டவரே அப்பா இப்படியாக அவர்கள் ஆண்டவர் எத்தனையோ இன்னும் காரியங்கள் உலகத்தில் எவ்வளவோ நடைபெற்றுக் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் எத்தனை அது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் எப்படி விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நான் ஒரு காலத்துல இந்த மியான்மர்ல ஆண்டவரே அப்பா இந்த பர்மால ஆண்டவரே அப்பா மியான்மர்ல ரோஹிங்கியான்னு சொல்லி ஒரு இனத்தவர்கள் இருந்தார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் ஆண்டவரே ஏழ்மையான நிலைமையிலிருந்து அவங்க அந்த குடியுரிமை பெற்ற அந்த மக்கள் ஆண்டவர் அந்த தேசத்தின் இராணுவம் அப்படியாக அவர்களை அடித்து துரத்தி அவர்கள் வீடுகளுக்கு தீயிட்டு இரவிலே உறங்கும் பொழுது தீயை கொளுத்தி போட்டு அவர்களை சாகடித்து பிள்ளைகளை சாகடித்து பெண்கள் எல்லாம் ஆண்டவரை பாலியல் துன்புறுத்தி ஆண்டவரை அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை இழந்து இருக்கிற பிள்ளைகளையும் துணிமலைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தை விட்டு எங்கு செல்வது என்று தெரியாமல் ஆண்டவரை அந்த மக்கள் அவ்வளவு ஆண்டவரை கடந்த வருடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளே தஞ்சமாக சென்று ஆண்டவரை அவர்கள் உயிர் தப்பியவர்கள் இப்படியாக அண்டை நாடுகளுக்குள் சென்று ஆண்டவர் தஞ்சம் புகுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய கூக்குரல்கள் அவர்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் என் தேவரை நீர் காண்கிறவராயிருக்கிறேன். இன்று இப்படியான ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது மக்கள் எல்லாம் ஆண்டவரே கர்மா தான் அது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் இயற்கை என்பது ஆண்டவரே அப்பா நீர் சொல்லியிருக்கிற வேதத்திலே தான் சொல்லுகிறது. பூகம்பங்களை ஆண்டவர் இப்படியான காரியங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கடந்த நாட்களிலே பார்க்கும்பொழுது காசாவிலே மீண்டுமாக ஆண்டவரே இஸ்ரவேல் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே போர் தாக்குதல் நடத்தி 4000 பேர் எத்தனையோ பேர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி அந்த ஊர் எப்பொழுதுமே கண்ணீரும் கம்பளையுமாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி தேவரீர் அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த போர் வன்முறைகள் எல்லாம் நிறுத்தி ஆண்டவரே மக்கள் எல்லாவற்றையும் இழந்து கதறுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே தேவரீர் இயேசு சுவாமி அப்பா உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியோம். மக்கள் ஆண்டவரே தெய்வ பயமற்றவர்களா மனிதாபிமானம் இல்லாதவர்களா தகப்பனே இயேசு சுவாமி இரக்க குணம் இல்லாதவர்களாக சுவாப அன்பு இல்லாதவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த நாட்கள் ஆண்டவர் இப்படியாக வருகிற நாட்கள் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை எல்லாவற்றுக்கும் தேவரே இயேசு சுவாமி ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை எல்லாருக்கும் தந்து அந்த பயம் இயேசு வரப்போகிறார் அவரின் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதற்கு காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சுவாமி அப்பா தேவனை இப்படியாக எல்லா காரியங்களையும் திறந்து வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மீட்பரும் இரட்சகருமாக இயேசு நீரின் ஏற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் இப்போ நம்ம எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? இப்போ நமக்கு என்ன நடக்குது? கடைசி நாட்கள் இல்ல, லென்த் டேஸ்ல இருக்கிறோம். லென்த் டேஸ் எதுல இருந்து ஆரம்பிக்குது? எதை தொடங்கிட்டு அதுல இருந்து தொடங்குது? எந்த ஒரு என்ன சொல்றது என்ன சொல்கிறது சர்ச்சில் எல்லாம் ஒரு சர்ச்சில் எல்லாம் வந்துட்டு ஒரு காரியங்களை செய்துட்டு அன்னையில இருந்து தான் தபசு காலம் தொடங்குது இல்லையா? லென்த் டேஸ் தொடங்குது. அது எதுல இருந்து தொடங்குது? அன்னைக்கு முதல்ல ஒரு நாள் ஒரு இது செய்வாங்க, ஒரு கடமை ஒரு இது செய்வாங்க. விபூதி திருநாள் இல்லையா? ஆஷ் வெனஸ்டே அது செய்வாங்க இல்லையா? சாம்பல் புதன் என்று பேர். சாம்பல் புதன் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நிறைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அந்த நாள்ல என்ன செய்வாரு? பாதிரியார் வந்துட்டு என்ன செய்வாரு? சாம்பல் எடுத்து நம்ம நெற்றியில என்ன செய்வாரு? நெற்றியில ஒரு சிலுவை வடிவத்துல வரைந்து இந்த வார்த்தையை சொல்வாரு. என்ன வார்த்தையை சொல்வாரு? சிலுவை எடுத்து நெற்றியில வரைந்து என்ன சொல்வாரு? நீ மண்ணா இருக்கிறாய்,
நீ மண்ணாய் இருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்வாரு, எல்லாருடைய நெற்றியிலையும் அதை பூசிட்டு போவார். அப்போ அதை பூசி முடிச்சுட்டு அப்புறம் அதோட என்ன செய்வாரு, முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுல இருந்து தான் என்ன செய்கிறதா இருக்கிறது, இந்த லென்ட் டேஸ் எல்லாம் தொடங்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நெற்றியில வைக்கிற சாம்பல் இருக்கிறது இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்ன, எதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சாம்பலை நம்ம நெற்றியில வைக்கும் போது அது நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன. இந்த நம்ம நெற்றியில வந்து ஒரு வைக்கிறாங்க, இதனோட காரியம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எந்த ஒரு பாதிரியாரும் என்ன செய்யறது இல்லை, சொன்னது கிடையாது. எந்த ஒரு சபைகளிலும் சொல்லப்பட்டதாக காணப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சாம்பல், இந்த நெற்றியில வைக்கிற சாம்பல் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, வேதத்துல நம்ம பார்க்கும்போது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் சாம்பலை பற்றிய நிறைய குறிப்புகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சாம்பல் இல்லாமல் வேதம் என்பது இல்லை. வேதத்துல நம்ம நிறைய இடத்துல பார்க்கும்போது சாம்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா. நம்முடைய முற்பிதாக்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆனா பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தூசியும் நாங்கள் தூளும் சாம்பலுமாக இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற முற்பிதாக்கள் எல்லாம் சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பெரிய ராஜாக்களாகிய தாவிது, அப்புறம் எசேக்கியா ராஜா, தாவிது ராஜா, யோசியா அப்படிங்கிற ஒரு ராஜா, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ராஜாக்கள் என்ன செய்வாங்க, இரட்டு உடுத்தி கொண்டு எதுல இருப்பாங்க, சாம்பலில இருந்து அமர்ந்திருப்பதை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் நினிவே பட்டணத்தார் என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் இருந்து என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், உபவாசம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த சாம்பல் எதை குறிக்கிறது, இப்ப இந்த ராஜா அவ்வளவு பெரிய ராஜா, தேசத்துக்கே ராஜாவாகிய தாவிது அந்த மேன்மையை விட்டு எதுல வந்து உட்கார்றாரு, சாம்பல்ல வந்து உட்கார்ந்து அந்த சாம்பலை தங்கள் மேலே பூசிக்கொண்டு இரட்டு உடுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லும் போது அது எதை காண்பிக்குது, அவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்க இங்க வந்து உட்காரும் போது அது எதை காண்பிக்குது, தாழ்மையை காண்பிக்கிறது. அப்ப அந்த சாம்பல் எதை காண்பிக்கிறது, தாழ்மையை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். இப்போ இந்த நாளில இந்த சாம்பல் காரியத்தை குறித்து, சாம்பல் நமக்கு எதை தெரிவிக்கிறது என்பதை குறித்து 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு சாம்பல் வந்துட்டு எதை தெரிவிக்கிறது, அந்த ஹேஷ் வந்துட்டு எதை தெரிவிக்கிறது. இரண்டாவது வந்துட்டு இயேசு எழுதின தீர்ப்பு, இயேசு வந்துட்டு என்ன ஒரு தீர்ப்பு எழுதுகிறார் என்ன. மூன்றாவது வந்துட்டு இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்ட 7 தீர்ப்புகள், அவர் வந்துட்டு நமக்காக ஒரு 7 ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்கிறாரு, அவர் மேல அவர் சுமத்தி கொள்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். ஆதியாகவும் 3ஆம் அதிகாரத்தை நம்ம கையில வச்சுக்கலாம். நான் சொல்லும் போது படிச்சா போதும். இப்போ சாம்பல் வந்துட்டு நமக்கு என்ன ஒரு செய்தியை தருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பிறந்த நாளில இருந்து மரிக்கிற நாள் வரைக்கும் ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில தேடி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மனுஷன் என்ன செஞ்சுக்கிறோம், ஓடி போறோம், அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா நம்முடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மனுஷன் எப்பொழுதுமே எதையாவது செஞ்சுக்கிட்டு கொண்டுகிட்டு போய்கிட்டு பிறந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும் எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த விசேஷ இந்த நாட்களில நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் நம்மளுடைய ஓட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டு என்னன்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த தபசு நாட்கள் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஜீவ காலம் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு எதுக்கோ நம்ம என்ன செய்யறோம், பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாம்பல் என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது, இது தருகிற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு எப்படி வந்தோம், வரும்போதே எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தோமா, எப்படி வந்தோம், வெறும் கையாக வந்தோம். போகும்போது எப்படி போறோம், அப்படியே தான் மறுபடியும் எப்படியாக போறோம், வெறும் கையா தான் போக போறோம். அப்ப யோபு என்ன சொல்றாரு, யோபு என்கின்ற பக்தர் என்ன சொல்றாரு, என் தாயின் வயிற்றுல இருந்து நான் எப்படி வந்தேன், நிர்வாணியாக வந்தேன், திரும்ப நான் எப்படி போறேன், மறுபடியும் நான் எப்படி போறேன், நிர்வாணியாக நான் இந்த மண்ணுக்கு திரும்ப போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த சிந்தை நமக்குள்ள என்னத்தை கொண்டுட்டு வருது, ஐயோ நம்ம எல்லாருமே ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம போறோம், இல்ல மறிக்க தானே போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நமக்கு எதை கொடுக்குது, ஒரு பயத்தை இல்லையா, பயத்தை உருவாக்குகிறதா இருக்குது, இல்லது ஒரு விரக்தியை தூண்டுகிறதாக இருக்கலாம் இல்லையா. ஐயோ நம்ம ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா உலக பிரகாரமானவர்கள் அப்படி பயப்படலாம். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம வந்துட்டு வேதம் நமக்கு இப்படியாக கற்பிக்கிறது, இந்த வார்த்தைகள் வந்துட்டு நமக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என்ன செய்கிறதாக இருக்கிறது, தூண்டுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்குள்ள நமக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பிறந்த நாள் முதல் நம்முடைய தலையெழுத்து எப்படி என்ன இப்படியாக நியமிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்ப நம்ம மரணத்தை நோக்கி என்ன செய்கிறோம், தினமும் நகர்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம எப்படி வாழ்கிறோம், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சில பொறுப்புகளை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, அவரை நம்மளை நம்பி என்ன செய்யறாரு, நமக்கு இந்த ஒரு உடலை அவரு நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்குள்ள ஒரு ஆவியை வைத்திருக்கிறார், ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஆவியையும் ஆத்மாவையும் நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டோம், உலகத்துல இருந்து பெற்றுக்கிட்டோமா இல்ல, யாருக்கு தேவன் கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டது என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அது பெற்றுக்கொண்ட அந்த ஆவியும் ஆத்மாவையும் நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கறது நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும். அப்போ ஒரு நாள் நம்ம எங்க போய் நிக்க போறோம், தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது நம்ம தேவனை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நாளில எல்லா காரியங்களுக்கும் அவர் நம்ம கிட்ட என்ன கேட்க போறாரு, கணக்கு கேட்க போகிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, உனக்காக நான் சிலுவையில மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் நான் சொன்னது போல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான், ஒண்ணுமே கொடுக்க முடியாது இல்லையா. தன்னை படைத்த சிருஷ்டிகர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்கும் போது என்ன, ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்ட ஆத்மா என்ன பதில் சொல்லும், என்ன சொல்ல முடியும். அப்ப அதுதான் வந்துட்டு சாம்பல் நமக்கு என்னத்தை தெரிவிக்கிறதுனா, நமக்கு இந்த ஜீவிய காலத்துல நம்ம கூட பயணிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். எல்லாருமே நம்ம மரிக்கும் போது யாருமே நம்ம கூட என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏன்னா இறுதி வரைக்கும் நம்ம கூட யாருமே வர முடியாது. எல்லாருமே ரயில் ஸ்நேகம் போல என்ன செய்வாங்க, பாதியிலேயே நம்மளை விட்டு போய்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது யாரு, நம்ம கூட வரப்போகுது தேவன் மட்டும்தான். இந்த தேவன் இருக்கும், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் என்ன செய்வார், நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம பார்க்கணும். அப்ப அவர் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், நம்மோடு கூட கடைசி வரைக்கும் வர முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரோடு சேர்ந்து பயணிக்கிற அளவுக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய எண்ணம், சிந்தனை, சொல்லு, செயல் எல்லாமே எப்படி இருக்கணும், எல்லாமே எப்படி இருக்கு, தூய்மையாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அப்ப இந்த சாம்பல் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, ஓட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது என்று நமக்கு அது என்ன செய்யுது, நமக்கு அறிவுறுத்துகிறதாக இருக்கு. அதைத்தான் அவர் என்ன, நீ மண்ணில இருந்து வந்தாய், நீ மண்ணுக்கு திரும்ப போகிறாய்ன்னு அந்த சாம்பல் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். எபிரேயர் 9:27 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் 9:27 9:27 அன்றியும் சத்தமா அன்றியும் ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்போ ஒரு தடவை தான் மரிக்கப்படுறோம், ஒரு தடவை தான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நம்ம. அப்ப இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவருடைய சாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்ப இந்த நமக்கு என்ன செய்கிறார் சொல்லப்படுற, நமக்கு சில பொறுப்புகள் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பொறுப்பு என்ன, இந்த தேகத்தை, நம்முடைய ஆவி ஆத்மாவெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், கரைத்திரை பறையாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோ. இப்போ வேலை செய்யும் போது ஒவ்வொரு மாசமும் நம்ம என்ன செய்ய வேண்டும், இப்போ நம்மளோட முதலாளிக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும், ரிப்போர்ட் கொடுக்கணும். வேலையில ரிப்போர்ட் கொடுக்கும் போது எப்படி நம்ம எப்படி இருப்போம், உண்மையா இருப்போம் இல்லையா. வேலையில எல்லாவற்றையும் நம்ம உண்மையாக இருந்து நம்ம என்ன செய்வோம், அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம் இல்லையா. அந்த ஒரு மாசத்துல இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். அது போலதான் இந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்துக்கிற பொறுப்புகளை கொடுத்துக்கிறார். அப்ப அவருக்கு முன்பாக நிற்க போகும்போது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆவி ஆத்மா இந்த தேகத்தை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக ஒரு கடையில போற ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு நகையோ ஒரு நல்ல விலை உயர்ந்த கை கடிகாரமோ யாருக்கோ பிரசன்ட் பண்ண வாங்குறோம்னு வச்சுக்கோ. அப்ப அவன் கடைக்காரன் அது என்ன செய்வான், அழகா நம்ம இது கிஃப்ட் பேக்குங்க, கிஃப்ட் பேக் பண்ணி கொடுங்க. நமக்குன்னா அது சாதாரணமா ஒரு பேக்ல போட்டு கொடுத்துரும், இல்ல இது கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போது அந்த அழகா ரேப் பண்ணி மேல ரிப்பன் எல்லாம் கட்டி கொடுப்பான். அப்ப நம்ம அதை வாங்கிட்டு வந்தோன்னு என்ன செய்வோம், அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அந்த ரேப்பை அந்த ரிப்பன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அது உள்ள இருக்கிற
என்ன பொருளை நகையோ என்ன உள்ள பொருள் விலை உயர்ந்த பொருள் இருக்கோ அதை என்ன செய்வோம், பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு ஆப்போசிட்டா என்ன, இதை தூக்கி இதப்பட்டு உள்ள இருக்கிறத வந்து தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேகத்தை என்ன செய்யறோம், அலங்கரிக்கிறோம். என்ன, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேகத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு எதிர்மறையா நாம செய்யறோம். இந்த தேகம் இருக்கிற உள்ள இருக்கிற ஆவி ஆத்மாவை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை வந்து நமக்கு ஒரு அதுதான் வந்துட்டு ஒரு நமக்கு பேக் பண்ணி வச்சுக்கிற ஒரு கூடாரம் மாதிரி. இந்த தேகம் வந்து அழிந்து போற கூடாரம். ஆனா இந்த தேகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், அதை அலங்காரப்படுத்துறோம், அதை பத்திரமா பாதுகாத்துக்கிறோம். என்ன, இதையெல்லாம் பண்றோம். ஆனா வெளியேற பெற்ற அந்த ஆவியையும் ஆத்மாவையும் நம்ம என்ன செய்கிறோம், கவனிக்காம போய்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் நமக்கு லாபம் என்ன என்று சொல்லி இயேசு கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோம், இந்த பேக்கிங்கான அந்த தேகத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு அலங்கரிக்கிறோம், இதையெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு ஆவி ஆத்மாவை பற்றி கவலையற்றவர்களாக நாம இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால என்ன பெறுகிறது, நிறைய பேருடைய ஆத்மா கரைப்பட்டு இருக்கிறது, மரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். தேவனிடத்துல அது ஏறெடுத்து முடியாத அளவுக்கு தகுதியற்றதாக இருக்கிற அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்துட்டு அவ்வளவு பாவத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனை கூட பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு மனதில்லாமல் போகிற காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த வெளியேற பெற்ற இந்த ஆத்மாவையும் தூக்கி எதுல போட்டுறோம், குப்பையிலேயே நம்ம போட்டுக்கிறோம். அப்போ வெளியரங்கமான அலங்காரம் மனுஷர்களுக்கு அவசியம்தான், அவசியம் இல்லாம அப்படியே பப்ரப்பான்னு என்ன வழிஞ்ச மூஞ்சோடு இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம அதிகமா இப்பெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, அந்த வெளி அலங்காரம் பார்த்தோம்னா அப்பா என்னமா ஒரு அலங்காரம், என்ன விதமான பொருள்கள் எல்லாம் அலங்காரம், மனிதனுடைய முகத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இவங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு இப்ப என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது, காரியங்கள் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனா ஆத்மா எப்படியாக இருக்குது, செத்து போனதாக, உணர்வில்லாததாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதுதான் சொல்றது, நீ உன் தயனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதா இருக்கிறது, சாம்பல் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. புல்லு என்ன செய்கிறது, வேதத்துல பார்க்கிறோம், புல்லு என்னது, காலையில முளைச்சு மாலையிலேயே அது என்ன செய்தா இருக்கிறது, மாலையிலே காய்ந்து போகிற புல்லுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வாழ்க்கை எவ்வளோ வேகமா கடந்து போகுது இல்லையா. நம்முடைய தோற்றம் கூட என்ன செய்கிறதா இருக்கிறது, எப்படியாக இருந்தோம், இளமையாக இருந்தோம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முதியவர்களாக வந்து அப்புறம் இன்னும் முதிய தன்மைக்கு நம்ம போகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லியிருப்பார். அப்போ யோபு கூட இப்படியாக சொல்கிறார், அவருடைய ரூபத்தை நீர் மாற பண்ணி அவனை அனுப்பி விடுகிறீர் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது நம்ம என்ன சொல்ல போறோம், நெற்றியில் இருக்கிற சாம்பல் நம்ம பத்தி என்ன கேக்குது, என்ன சொல்கிறதுனா, நான் அவனுக்கு கூட இருக்கிற மட்டும் என் ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, வியாகுலம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறதாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த சாம்பல் நமக்கு தருகிற மற்றொரு செய்தி என்னன்னா, எனக்கு பயம் கிடையாது, எதை குறித்து, மரணத்தை குறித்து எனக்கு பயம் கிடையாது. அது எனக்கு ஒரு புதிய எதை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. இந்த பயத்துல இருந்து நான் எழுந்து எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. எனக்காக என் நேசர் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், சிலுவையில மரித்து புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எனக்காக அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், உண்டு பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை இந்த சாம்பல் நமக்கு என்ன செய்கிறது, அந்த பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஒரு என்ன நம்பிக்கையை, விசுவாசத்தை நமக்கு தருகிறார். எனக்காக ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, என்னுடைய எல்லா பாவத்தையும் என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்த ஒருத்தர் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமம் 3 நம்ம பார்க்கிறோம், அதுல ஏவாளுக்கு எத்தனை தண்டனை கிடைக்குது, ஆதாமுக்கு எத்தனை தண்டனை கிடைக்குது. ஏவாளுக்கு வந்துட்டு கஷ்டத்தோடு பிள்ளை பிறப்பான்னு அவங்க சொன்னாரு, 3ஆம் அதிகாரம். அப்புறம் 3 16 3:16. Then the Lord said to the woman, you will suffer
You will suffer terribly when you give birth, but you will still desire your husband and he will rule over you. ஓகே, அப்ப ரெண்டு எத்தனை? அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணு. நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணி வேதனையோடு நீ பிள்ளை பெறுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு காரியம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்போ ரெண்டு தண்டனை யாருக்கு கொடுக்கிறாரு? ஏவாளுக்கு கொடுக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாமுக்கு எத்தனை கொடுக்கிறாரு? You listen to your wife and ate the fruit from the tree. அதுல அவர் என்ன சொல்கிறாரு? 3ஆம் அதிகாரத்துல நீ பூமியில் சொல்லு. பின்பு அவர் ஆதாமை நோக்கி 7:17 The Lord said to the men, you listen to your wife and ate fruit from that tree, and so the ground will be under a curse because of what you did. As long as you live, you will have to struggle to grow enough food. Your food will be plants, but the ground will produce thorns and thistles. You will have to sweat to earn a living. You are made out of soil, and you will once again return into the soil. அவர் என்ன சொல்கிறார்? பின்பு அவர் தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே அது வரைக்கும் அதை விட்டுடு. பூமி உன் நிமித்தம் சமைக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் புளிப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி அவனுக்கு 5 தண்டனைகள். யாருக்கு? ஏவாளுக்கு 2 தண்டனையும் ஆதாமுக்கு 7 தண்டனைகளையும் என்ன செய்கிறார்? தேவன் தருகிறார். சொல்லும்போது கடைசியா தான் என்ன சொல்றாரு? நீ மண்ணிலிருந்து என்ன செய்யப்பட்டார்? எடுக்கப்பட்டாய், நீ திரும்பவும் மண்ணுக்கே போவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கூட தேவன் என்ன செய்கிறாரு? தேவனுக்கு ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துதான். அப்ப கூட தேவன் என்ன செய்யறாரு? மிக்க இரக்கத்தினால என்ன செய்யறாரு? இவங்க இந்த 2 பேரும் இந்த பாவத்தின் நிமித்தமாக இன்னும் வேதனைப்படாதபடிக்கு வாழ்நாள் எல்லாம் அப்படியே ஜீவனோடவே இருந்து வேதனைப்பட்டு அந்த தண்டனைக்கு அப்படியே அவங்க வாழாதபடிக்கு அவங்களுக்கு கடைசியா என்ன செய்கிறாரு? மரணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க தேவன் என்ன செய்யப்படுகிறார்? அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அப்போ என்ன சொல்றாரு? உன் நாட்களை நான் என்ன செய்வேன்? குறைக்கிறேன் என்று சொல்கிறார். இது ஒரு கருணையின் செயலாக காணப்படுகிறது என்று சொல்லி அவங்க அப்படியே அந்த வேதனையிலேயே இருந்து நீ வேதனையுடைய நீ என்னத்தான் விதைச்சாலும் உனக்கு அது குறுக்கும், முள்ளத்தான் கொடுக்கும், நீ வருத்தத்தோட உனக்காத்தை புசிப்பாய்ன்னு சொல்லி நீ இப்படியே வாழ்நாள் போவதுக்கு பதிலாக உனக்கு நான் மரணம் என்கின்ற ஒரு காரியத்தை நான் வைக்கிறேன். அது உன்னுடைய என்ன செய்கிறதா இருக்கிறது? உன்னுடைய நாட்களை குறைக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கருணை. இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நிறைய இடங்கள் எல்லாம் கூட நிறைய பேர் இந்த சில வியாதிகளினாலே ரொம்பவும் கவலைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு மருத்துவத்துக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, உதவிகளும் கிடைக்காது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட் கிட்ட கருணை கொலை செய்திருக்கும்படியாக அவங்களே கேட்பாங்க, என்னால முடியல, என்னால சகிக்க முடியாது, எனக்கு பரவாயில்ல, நீங்க எனக்கு இது பண்ணுங்க. அப்ப சில ஊர்கள் நாடுகள் எல்லாம் கருணை கொலை மர்சி கில்லிங்க்கு சில லாஸ் எல்லாம் இருக்குது. அப்போ என்ன செய்யறாங்க? உயிரோட இருந்து இன்னும் வேதனைப்பட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கொடிய வேதனையில அவங்க இருக்காதபடிக்கு அவங்களுக்கு ஏதாகிலும் பீஸ்ஃபுல்லா அவங்க மறிக்கிறதுக்கு காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்காங்க. அது போலதான் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு மரணம் என்கிறார். அப்ப அதனால தான் மரணம் என்கின்ற ஒரு காரியம் நமக்குள்ளே வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது முதலாவது சாம்பல் நமக்கு எதை தெரிவிக்கிறது? நமக்கு பயம் வேண்டாம், நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நமக்காக ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு புதியதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எழுதின தீர்ப்பு என்ன என்றது பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எழுதின ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சொன்ன இல்லையா, ஏவாளுக்கு 2 தண்டனைகளும் ஆதாமுக்கு 5 தண்டனைகளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக ஆதாமை பார்த்து தான் சொல்ற, நீ மண்ணா இருக்கிற, நான் உன்னை எதுல இருந்து எடுத்தேன்? மண்ணில இருந்து எடுத்தேன், நீ திரும்பவும் மண்ணுக்கு தான் நீ போக போற அப்படின்னு சொல்லி சொல்றது அவர் நம்ம பார்க்கணும். சொன்னது போல இந்த சாம்பல் நமக்கு ஒரு என்ன தருகிறது? நம்பிக்கையை, விசுவாசத்தை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அப்போ தேவன் அவங்களை தண்டிச்சது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறாரு என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ என்னன்னு சொல்றாரு? ஸ்திரீக்கு ஒரு நான் வித்து அனுப்புவேன், அந்த வித்து என்ன செய்யும்?
பாம்பின் தலையை, ஏன்னா பாம்பு தானே அவங்களையே வஞ்சித்தது. அப்ப அந்த பாம்பு வந்துட்டு என்ன செய்யும், அந்த பாம்பின் தலையை அந்த வித்து நசுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு புது நம்பிக்கையை என்ன செய்கிறார், அவர் தருகிறவராக இருக்கிறார். உன்னை மீட்டெடுக்கிற ஒரு ரட்சகர் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் அவர் என்ன செய்கிறாரு, தைரியத்தையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமத்தில் கொடுத்த தீர்ப்பு என்று சொல்லி, உனக்கு இப்படி உன்னுடைய நீ புதிங்காலை நசுக்கிறதுக்கு, தலையை நசுக்கிறதுக்கு நான் ஒரு ரட்சகரை அனுப்புவேன் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோட நம்பிக்கை விசுவாசத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது ஏன்னா அப்ப அங்க வந்துட்டு இப்படியாக ஒரு தண்டனை இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, ஒலிவ மலையில இருந்து இறங்கி வந்து போதகம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அவர் வந்துட்டு சிம்மாசனத்துல உட்கார்ல, அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, தரையில அமர்ந்து என்ன செய்யறாரு, போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த விபசாரத்துல கையும் மெய்யுமாக பிடிச்ச அந்த ஒரு விபசார ஸ்திரீயை கொண்டு வந்து யாரு, இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இவர்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இயேசுக்கு முன்பாக நிறுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்பாகவே இவங்க ரெடியா கையில என்னத்தை கொண்டுட்டு வராங்க, விபசார ஸ்திரியை தீர்ப்பதற்கு இவங்க ரெடியா கையில கல்ல கொண்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்று இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க வந்துட்டு என்ன போதகரே, நீங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க, இந்த பெண்ணு பாவம் செஞ்சுக்கிறா, அப்ப பார்க்க போனோம்னா மோசேயின் மோசேயினுடைய ஞான பிரமாணத்தின்படி என்ன செய்யணும், இவளை கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவரை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மோசே அவரோட என்ன செய்யறாங்க, தர்க்கிக்கிறாங்க. அப்போ கேக்குறாங்க, உங்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க. அவர் எதுவுமே பேசாம என்ன செய்யறாரு, மண்ணுல தரையில எழுதிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறத நாம பாக்குறோம். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அப்போ அதான் சொன்னது போல, நீங்க சீக்கிரம் தீர்ப்பை எடுத்துங்க, பாவியான இந்த பெண்ணை நாங்க வந்து கொல்றதுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், கையில ஆயத்தமா கற்களை எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா, இவங்களே எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கற்களை எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நிர்பந்தம் செய்யும் போது மௌனமாக என்ன செய்யறாரு, நியாய தீர்ப்பு எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்ப எழுதும் போது தான் அவர் சொல்கிறாரு, உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலில அவன் மீது கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லும் போது அதுல போட்டிருக்கோம், சிறியோர் முதல் பெரியோர் வரை இல்லை, பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கல்லை கீழே போட்டுட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். அப்போ எல்லாருமே என்ன செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்புறம் எல்லாருமே போயிட்டு அவர் வந்துட்டு என்ன செய்யறாங்க, மனதில் குற்றுண்டவர்களாக எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப அந்த ஸ்திரீ மாத்திரம் தனித்து நிற்கிறாள். அப்போ ஆண்டவர் அப்ப அந்த ஒரு வார்த்தையை 8ஆம் அந்த அதிகாரத்தை அழகா போட்டிருக்கோம். இயேசு அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்து, ஸ்திரீயே அப்புறம் அவர்கிட்ட கேட்பாரு, அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்து பார்க்கிறது. அப்போதான் ஒரு வார்த்தை இருக்கிறது, இயேசுடைய கண்கள் பூமி எங்கும் என்ன சொல்கிறது, சுற்றி விளையாடு, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்னது, தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி அவருடைய கண்கள் என்னவா சொல்கிறதா, பூமி எங்கும் சுற்றி உள்ளார். அப்ப அந்த பெண்ணை ஸ்திரீயை என்ன செய்கிறார், உற்று பார்க்கிறார் என்று சொல்லி